ஸ்ரீமதே ராமானுஜாய. அனைவருக்கும் என் பணிவான வணக்கம். நான் மதுரையிலிருந்து ஜோதிடர் சுந்தரராஜன் பேசுறேங்க. 159 பாவங்கள் இயங்கும் பொழுது எந்த பாவகம் பாதிக்கப்படும் அப்படிங்கிற தலைப்பெடுத்து இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த தலைப்புக்கு போறதுக்கு முன்னாடி இந்த பாவங்கள் அப்படின்னா என்ன, பாவங்களினுடைய வகை என்ன அப்படிங்கிறது நம்ம சின்னதா ஒரு விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கே தெரியும், ராசி கட்டம் அப்படி நம்ம எடுத்து பார்க்கும்போது 12 ராசிகள் இருக்கு. இந்த 12 ராசிகளை 4 திரிகோண பாவங்களா நமது முன்னோர்கள் பிரிச்சிருக்காங்க. என்னென்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல 1, 5, 9 இந்த வீடுகள் தர்ம திரிகோணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தபடியா 3, 7, 11 இந்த வீடுகள் இன்ப திரிகோணம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு அடுத்தபடியா 2, 6, 10 பொருள் திரிகோணம். அடுத்து 4, 8, 12ஆம் பாவங்கள் துன்பத் திரிகோணம். அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு 4 வகையான திரிகோண பாவங்கள் நமக்கு கிடைக்குது. இதுல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த 1, 5, 9ஆம் தர்ம திரிகோண பாவங்கள் இயங்கும் பொழுது எந்த திரிகோண பாவங்கள் பாதிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப முதல்ல இந்த 1, 5, 9ஆம் பாவத்தினுடைய பொசிஷன் எங்க இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரியணும். ராசி கட்டத்துல இப்ப பாத்தீங்கன்னா, ஒரு ராசி கட்டம் உங்களுக்கு காமிக்கிறேன். இதுல பாருங்க, முதல்ல லக்னம் அப்படிங்கிறது தான் 1ஆம் பாவம். இப்ப நம்ம காலப்புருஷ தத்துவத்தின் அடிப்படையில நம்ம இங்க எடுத்துக்கலாம். இப்ப லக்னம் அப்படிங்கிறது 1ஆம் பாவமா, அது மேச ராசியில அமையுது. 5 அப்படிங்கிறது சிம்ம ராசியில அமையுது. 9 அப்படிங்கிறது தனுசு ராசியில அமையுது. இது பாருங்க, 1, 5, 9 அப்படிங்கிறது இது மூணுமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா நெருப்பு ராசிகளா இருக்கும். ஒரு திரிகோண ராசிகள். சரி, இதுல விதி என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 12ஆம் பாவம் அந்த பாவ காரங்களை முழுமையாக தடுத்து நிறுத்தும். இதுதான் நம்மளுடைய கேபி உயர்கணித சார ஜோதிடத்தினுடைய முக்கியமான விதியே இதுதான். இன்னொரு வாட்டி சொல்றேன், கவனமா கேளுங்க. ஒரு பாவத்திலிருந்து எண்ணி வரக்கூடிய 12ஆம் பாவம் அந்த பாவ காரங்களை முழுமையாக தடுக்கும். இப்ப முதல்ல இந்த 1, 5, 9ஆம் பாவம் எந்த பாவங்களுக்கு 12ஆம் பாவமா அமையுது அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சார், இந்த 1, 5, 9ஆம் பாவத்தினுடைய அடுத்த பாவகம் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இப்ப பாருங்க, முதல்ல இந்த 2ஆம் பாவத்தை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த 2ஆம் பாவம் அப்படிங்கிறது 2ஆம் வீடா நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல இந்த 2ஆம் வீடு எங்க சார் இருக்கு? ரிஷபத்துல அமைஞ்சிருக்கு. இந்த 2ஆம் வீட்டுக்கு 12ஆம் வீடு எது சார்? மேஷம். அதாவது ரிஷபத்துக்கு 12ஆம் வீடு மேஷமா அமையுது. அதே மாதிரி கன்னி ராசிக்கு 12ஆம் வீடு சிம்ம ராசியா அமையுது. மகர வீட்டுக்கு 12ஆம் வீடு தனுசு வீடா அமையுது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதாவது 2ஆம் பாவத்துக்கு 12ஆம் வீடு 1ஆம் பாவம், 6ஆம் பாவத்துக்கு 12ஆம் வீடு 5ஆம் பாவம், 10ஆம் பாவத்துக்கு 12ஆம் வீடு 9ஆம் பாவம். அவ்வளவுதான் சார், ரொம்ப சுலபம்தான். இப்ப ஒருவருடைய ஜாதகத்துல இந்த 1, 5, 9 இயங்குதுன்னா, இந்த தர்ம திரிகோணம் இயங்கக்கூடிய ஸ்தானத்துல இருக்கு, அதாவது தசாபுதி ரீதியா இயங்குதுன்னு வச்சுக்கிறேங்க. அப்படிப்பட்ட நிலையில ஜாதகருக்கு இந்த 2, 6, 10ஆம் பாவங்கள் அல்லது வீடுகள் இயங்காது. என்ன சார் சொல்ல வரீங்க, புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இந்த 1, 5, 9ஆம் பாவத்தினுடைய காரகத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். முதல்ல லக்னம் 1 அப்படின்னா லக்னம் அப்படின்னு அர்த்தம். இப்ப இந்த லக்ன பாவத்தினுடைய காரகத்துவம் என்ன? லக்னம் அப்படிங்கிறது ஜாதகரினுடைய சிந்தனை, ஜாதகரினுடைய எண்ணங்கள், மூளையினுடைய செயல்பாடு, குணாதிசயங்கள், இது எல்லாமே லக்ன பாவம் தான். அதுக்கு அடுத்தபடியா 5ஆம் பாவம் அப்படிங்கிறது சார் பொழுதுபோக்கு அப்படின்னு அர்த்தம். பொழுதுபோக்கு, என்டர்டெயின்மெண்ட், காதல், அதே மாதிரி நேரத்தை செலவிடுதல், இது எல்லாமே 5ஆம் பாவம் தான். 9 அப்படிங்கிறது 2ஆம் திருமணம், அதே நேரத்துல உயர்கல்வி 2வது திருமணம், இறை அருள், இது எல்லாமே பாத்தீங்கன்னா 9ஆம் பாவம். இந்த பாவங்கள் ஆக்டிவேட் ஆச்சு அப்படின்னா பொருள் திரிகோணம் அப்படின்னு சொல்லக்கூடியதான 2, 6, 10ஆம் பாவங்கள் இயங்காது. அப்ப 2, 6, 10ஆம் பாவத்தினுடைய காரகத்துவம் என்ன, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும்.
அப்ப 2ஆம் பாவம் அப்படிங்கிறது தனஸ்தானம், பேச்சு ஸ்தானம். ஒருவருடைய கையிருப்பு பணம் எப்படி ஜாதகர்கிட்ட இயங்கும் அப்படிங்கிறது தான் 2ஆம் பாவம். 6ஆம் பாவம் அப்படிங்கிறது சம்பள வேலை. ஒரு நிறுவனத்துல மாத சம்பளத்துக்கு நம்ம போறோம் இல்லையா, அதுதான் 6ஆம் பாவம். 10ஆம் பாவம் அப்படிங்கிறது தொழில் அமைப்பு. அந்தஸ்து, கௌரவம், புகழ் எல்லாமே 10ஆம் பாவம் தான். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு உற்பத்தி சம்பந்தமான தொழில் ஒரு ஃபேக்டரி வச்சு தொழில் நடத்துறாரு. அது எல்லாமே 10ஆம் பாவம் தான். இந்த இடத்துல பாருங்க, நமது முன்னோர்கள் சொல்லுவாங்க, தம்பி உனக்கு 5, 9 இயங்குதுப்பா. அதனால இந்த காலகட்டத்துல உனக்கு வந்து தொழில் வந்து சிறப்பு இருக்காதுப்பா அப்படி மாதிரி சொல்லிடுவாங்க. இது சரிதான், அவங்க சொன்னது சரிதான். பட் ஆனா அதுக்குண்டான மூல காரணம் என்ன, அதுக்குண்டான விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரியணும். இதுல நம்ம 2 விதமான கண்ணோட்டத்துல இந்த விஷயத்த பார்க்கணும். இப்ப 5, 9 இயங்குச்சுன்னா தொழில் சரி சிறப்பா இருக்காது, வருமானம் இருக்காது அப்படிங்கிறது உண்மை. அது எதனால இருக்காது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்ப பாருங்க 1, 5, 9 இயங்குது. அந்த அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா 6, 10 வந்து தடுக்கப்படும். 6 அப்படிங்கிறது வேலை, சம்பள வேலை. 10 அப்படிங்கிறது தொழில். இப்ப 5, 9 இயங்குதுன்னா 6, 10 நேரடியாகவே தடுக்கப்படும். ஏன்? 5 மற்றும் 9ஆம் பாவத்துக்கு, அதாவது 6 மற்றும் 10ஆம் பாவத்துக்கு 12ஆம் பாவமாக 5 மற்றும் 9ஆம் பாவங்கள் வரக்கூடிய காரணத்தினால். இப்ப உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் சார். அதாவது ஒரு திரிகோணம் இயங்கக்கூடிய நேரத்துல இன்னொரு திரிகோணம் தடுக்கப்படும். இதுதான் வந்து விதி சார். இப்ப தர்ம திரிகோணம் இயங்குது அப்படின்னா பொருள் திரிகோணம் தடுக்கப்படும் அல்லது பொருள் திரிகோணம் செயல்படாது அப்படின்னு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பாருங்க 5, 9 அப்படிங்கிறது ரிலாக்ஸா இருக்கிறது. பெரிய லெவல்ல பொறுப்புகளை வந்து எடுக்காம கொஞ்சம் ஜாலியா இருக்கிறது எல்லாமே 5, 9 தான். அதே நேரத்துல 6, 10ஆம் பாவங்களினுடைய விஷயத்த பாருங்க. 6, 10 அப்படிங்கிறது பொறுப்பா இருக்கிறது. காலையில 9 மணிக்கு ஆபீஸ்ல இருக்கணும். நைட்டு 9 மணிக்கு தான் விடுவாங்க ஆபீஸ்ல இருந்து. அதான் 6, 10ஆம் பாவம். 5, 9 அப்படி கிடையாது. நினைச்சா சினிமா போவாங்க, நினைச்சா பீச் போவாங்க, நினைச்சா ஏதாவது ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடுவாங்க. இதுதான் 5, 9. அப்ப நான் இது 2த்துக்கும் எந்த அளவுக்கு கான்ட்ரடிக்டா இருக்கு அப்படின்னு பாருங்க. டோட்டல் ஆப்போசிட் ஆக்சுவலா. அதாவது ஒவ்வொரு பாவத்தினுடைய காரகத்துவம் எடுத்து அதனுடைய 12ஆம் பாவத்தினுடைய காரகத்துவத்தோட நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படியே டோட்டல் கான்ட்ரடிக்டா இருக்கும். அதனாலதான் நமது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. 5, 9 இயங்கும்போது இவனுக்கு பெரிய லெவல்ல வேலை செட் ஆகாது. தொழில் சிறப்பா இருக்காது. வருமானம் கையில நிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்ப இதெல்லாம் வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம. வெறும் வந்து மனப்பாடம் பண்ணாம, ஏன் இது நடக்குது? இதுக்குண்டான விதிகள் என்ன? மூல மூல விஷயம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, பலன் சொல்றதுக்கு நமக்கு ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை முடிக்கிறேன். அதே நேரத்துல நம்மளுடைய யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா, இது மாதிரி நிறைய வீடியோஸ்கள் வந்து நம்ம பதிவிட்டிருக்கோம். அதாவது கேபி உயர்கணித சார ஜோதிட முறையில் ஆய்வு ஜாதகங்கள் அப்படின்னு நிறைய ஜாதகங்கள் உங்களுக்காக பதிவிட்டிருக்கேன். நேரம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு வீடியோஸா போய் பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு புரிதல் கிடைக்கும். அதே நேரத்துல உங்களுக்கு என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும், இந்த கேபி உயர்கணித சார ஜோதிட முறையில ஒரு கோர்ஸா படிக்கணும் அப்படின்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஸ்ரீமதே ராமானுஜாய.